ஹலோ ஆஸ்பிரன்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2025 கேட்ட ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா யூனிட் 2ல் கேட்ட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 9 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது சிலபஸ் வைஸாகவும் ஸ்கூல் புக்கில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு லைன் பை லைனாக பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். Which of the following statements are true about crew selection and training for Gaganyaan mission? Crews are selected after clinical, physiological and aeromedical examination. அது கரெக்டு. மிஷன் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் வில் பி கண்டக்டட் அட் இஸ்ரோ. தூத்துக்குடியின் இது தப்பு. Selected astronauts will undergo their generic spaceflight training in Yuri Gagarin Cosmonaut Training Center, Russia. இது கரெக்டு. 1 and 3 only. விண்வெளி பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுகிறது. இது இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஷின். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்? இன்சாட் 3D. முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் இன்சாட் 3D. இதுவும் ஒரு நடப்பு நிகழ்வுகள் கொஷின் தான். அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோவிங் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஆஸ் ஏ கேட்டல் கீப்பர்ஸ்னால் ராவட்ஸ். பின்வருவற்றில் பழங்குடியினர் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள்னா ராவாட்ஸ். அடுத்த கொஷின், டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் depends on infrastructure facilities. Transport and communication are the backbone of economic development. கூற்று காரணம் சரி அந்த மாதிரி கேட்டவே நாட்டின் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது. போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாகும். அடுத்து, இது வந்துட்டு ஒரு சேலஞ்ச் கொஷினுங்க. இது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஆன்சர் என்னன்னு வரல. பட் நம்ம ஸ்கூல் புக்கில் பிரம்மபுத்திரா வந்துட்டு திபெத் மலையிலேருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா கர்வால் திபெத் எல்லை, இது ரெண்டுத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கிருஷ்ணா வந்துட்டு மத்திய பிரதேசம் வரும். இதுங்க அந்த மாதிரி மத்திய பிரதேசமும் ஆப்ஷனே இல்லை. அதனால் இது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு கொஷின். இந்திய ஆறுகளில் பார்த்தோம்னா பிரம்மபுத்திரா வந்துட்டு திபெத்தில் உள்ள மன்சரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்தங் என்ற பனியாற்றில் உற்பத்தியாகிறது. கிருஷ்ணா வந்துட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் என்ற பகுதியில் உருவாகிறது. விச் ஆஃப் த ஃபாலோவிங் காஸ்ட் பை எர்த்குவேக்? லைட்னிங்கும் தண்டரிங்கும் வராதுங்க. லேண்ட்ஸ்லைட்ஸ், சுனாமி, ஃப்ளட்ஸ், இது 3 ஏற்படும். ஆப்ஷன் ஏ. நிலச்சரிவு, சுனாமி, வெள்ளம். இதை வந்துட்டு ஸ்கூல் புக்கில் 11th ஜியாகிரஃபியில் கொடுத்துருப்பாங்க. லித்தியோஸ்பியர் அந்த டாப்பிக்கில் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக்கில் லேண்ட்ஸ்லைட், ஃப்ளட்டு, சுனாமி, இது இல்லாமல் ஃபாரஸ்ட் ஃபயரு, டேமேஜ் ஆஃப் பில்டிங்ஸ் இதுவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது, இதுவும் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு சப்மிட் பண்ண ஒரு கொஷின். வேஸ்ட் டிஸ்போசல் மெத்தடு ப்ராசஸ் அதுக்கானது. இது ஒரு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு பார்த்துக்கிறது தான். திண்ம கழிவு நிரப்புதல், எரித்தல், தூளாக்குதல், வெப்பச்சிதைவு, இது எல்லாமே கழிவுகள் அகற்றும் முறை. செயல்முறை என்னென்னு பார்த்தோம்னா கழிவுகள் எரித்தல், மறுக்கப்பட்ட கழிவுகள் மற்றும் உரம் ஆகிய இயந்திரம் மூலம் சேமித்தல், ஆக்சிஜன் இல்லாமல் எரித்தல், கழிவுகளை நிலங்களில் பரப்பி விடுதல். சுற்றுச்சூழல் மாசுபடுதல் தடுப்பு முறைகள் சம்மந்தமாக எந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது, சூஸ் த இன்கரெக்ட் ஆன்சர் ஆஃப் ஃபாரஸ்ட் டைப்ஸ் அண்ட் தர் ஸ்பீசிஸ் இன் இந்தியா. எவர்கிரீன் ஃபாரஸ்ட் ரோஸ்வுட், டூனு, ஈபோனி, குர்ஜான். மான்சூன் ஃபாரஸ்ட் சில்வர் ஃபிர், வால்நட், டியோடர், ஒயிட் வில்லோ. இதில் வந்துட்டு இது எல்லாமே மான்டெயின் ஃபாரஸ்ட் வரும். மான்டெயின் அல்லது மவுண்டெயின் ஃபாரஸ்ட் வரும். மான்சூன் ஃபாரஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. டிராபிக்கல் ஃபாரஸ்ட் சீர், ப்ளூ, பைன், ஸ்ப்ரூஸ், சைப்ரஸ், இது எல்லாமே கரெக்ட். அதனால் ஆப்ஷன் 2 தான் தப்பு. அதனால் சி. பருவமழை காடுகள் வெள்ளிஃபிர், வால்நட், தேவதாரு, வெள்ளை ஃபில்லோ, இது எல்லாமே தப்பு. இது ரெண்டும் கரெக்ட். 1 and 3. பசுமை மரக்கடைகள், பூமத்தி ரகை கடைகள் ரெண்டும் கரெக்ட். இது ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் ரிலேட்டடாக தாங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபுல்லாக தெளிவாக கொடுக்கல. பார்த்திங்கன்னா டிராஃபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பார்த்தோம்னா மகோகனி, ஈபோனி, ரோஸ்வுட், கோகனட், பேம்பூ, சின்சோனா, கேன்ஸ், பாம், அயன்வுட், செடார், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மான்டெயின் மான்டெயின் ஃபாரஸ்ட் வந்து சில்வர் ஃபீர் வந்துட்டு மான்டெயின் ஃபாரஸ்ட். அங்கே வந்துட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா மான்சூன் ஃபாரஸ்ட்னு கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் ஓக், பிர்ச், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் மான்சூன் அண்ட் சூஸ் த ரைட் ஆன்சர். மோஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் இஸ் காஸ்ட் பை டிப்ரெஷன் ஓவர் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். இது கரெக்டு. இது வந்துட்டு தப்பு. இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் ஆகும். தி அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ ஷோர். தி சவுத்தர்ன் கோஸ்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு ரிமைன்ஸ் ட்ரை டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது கரெக்ட். அதனால் ஆப்ஷன் பி. 1 and 3 ஆர் ட்ரூ. கடலோரத்திலிருந்து தூரம் குறையும் போது மழையின் அளவு அதிகரிக்கும். அதுதான் கரெக்டான ஒரு ஆன்சர். மற்றது ரெண்டும் சரி.
அரேபிய கடல் மற்றும் வங்காள விரிகுடாவில் உள்ள காற்றழுத்த தாழ்வு நிலையால் பெரும்பாலான மழை பொழிவு பொழிகிறது. தென்மேற்கு பருவமழையின் போது தமிழகத்தின் கிழக்கு கடலோர பகுதி வறண்டே காணப்படும். சீலேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ட்ரை கண்டிஷன் ஆகும். அதனால தான் தமிழ்நாட்டில் மழை கொஞ்சம் கம்மியாக பெய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கண்டிஷன்ஸ். தி winds blow from south west to north east direction in Arabian and Bay of Bengal. They bring pre-monsoon showers to the west coast during the month of May. சவுத் வெஸ்ட் மான்சூனில் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன் த ரெயின் ஷேடோ ரீஜியன் ஃபார் த wind which blows from Arabian Sea. As a result, தமிழ்நாடு receives only a meager rainfall from this monsoon. பாருங்கள், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, இது சீலேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகவே கொடுத்துருக்காங்க. குறையும். ரெயின் வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா ரெயின் குறையும், டிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சின்னா ரெயின் அதிகமாகும். ஏன்னா அதனால தான் கடலோரத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் ரெயின் எப்பயுமே அதிகமாக வரும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.